ஹே ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் லிவிங். நாம எப்போ நிம்மதி இல்லாமல் இருப்போம்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இதை இன்னைக்கு இதை பேச போகிறோம் அப்படின்னா, இந்த நிம்மதி இல்லாத ஒரு விஷயம்தான் நம்ம மூளையை செயல்படாம மனசை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்க விடாம தடுக்கிறது. நாம என்ன பண்ணணும், லைஃப்ல நம்ம என்னவா ஆகணும், நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன, நம்ம அடுத்தது நம்ம அடையக்கூடிய விஷயத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்க விடாம தடுக்கிறது இந்த ஒரு விஷயம்தான், இந்த நிம்மதி இல்லாத தன்மை. இந்த நிம்மதி இல்லாதது அப்படிங்கும் போது என்ன நடக்கும், மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வலி, பயம், நமக்கு தலை வலிக்கும், மூளையில நிறைய விஷயங்கள் ஓடும், டிப்ரெஷன் ஆகும், நம்ம அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது லைஃப்ல நம்ம அடுத்த கட்டத்தை பத்தி யோசிப்போமா, இல்லை அதை நினைச்சு பயப்படுவோமா? ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம எதை அடையணும் அப்படின்னு நினைச்சாலும் அதுக்கு மனப்பக்குவமும் மன அமைதியும் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் சந்தோஷமா இருக்கிறது, அதை விட முக்கியம் நம்பிக்கையோட இருக்கிறது. இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. மனசுக்குள்ள தேவையில்லாத கவலை, தேவையில்லாத யோசனை, டிப்ரெஷன்ல போறது, அதையே நினைச்சு ஒரு விஷயத்த திரும்ப 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 அதையே யோசிச்சு 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 என்ன நடக்கும் அப்படின்னு பயந்துக்கிறது, இதெல்லாம் மன நிம்மதிய வெகுவா இல்லை ரொம்பவே பாதிக்குது. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு மட்டும் பொருந்தாது, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனா என்னன்னே தெரியாது, நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், நான் ஃபேமிலியில் ஜாலியாக இருக்கேன், நான் தூங்குறேன், எந்திரிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், இப்படி இருக்கிறவங்களுக்கு கூட, அதாவது சாதாரண ஒரு லைஃப் வாழ்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கும் போது உங்களுக்கு டிப்ரெஷன் வருதா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கிடைக்காத போது டிப்ரெஷன் இருக்கா, இல்லை நீங்கள் எவ்வளோதான் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்காம இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு கவலை இந்த மாதிரி இருக்கா? ஸோ இதை பாருங்க. இப்படி இருக்கும் போது தான் அதிகமான மனக்கவலை வரும். நிம்மதிங்கிறதே இருக்கவே இருக்காது, தூக்கம் அறவே இருக்காது. நீங்க எப்போ எந்திரிக்கிறீங்க, எப்போ தூங்குறீங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு தூங்கணும் அப்படின்னாவே பயமா இருக்கும். அதாவது இந்த இருட்டு வந்ததாவே, ஓ தூங்கணுமா, அப்ப அடுத்த நாள் எந்திரிக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு பயமா இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே என்னதான் தீர்வு? ஸோ நம்ம இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், சரியா? ஒன்று நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எதிர்காலத்தில் நம்ம என்னவா ஆக போகிறோம், நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதியே இருக்காது. அதுக்கு பதிலாக எதிர்காலத்தில் நான் என்னவா இருக்க போகிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வழி கிடைக்கும். அதாவது எதிர்காலத்துல நான் என்ன ஆக போறேன் அப்படிங்கறத நினைக்காம நான் என்னவா ஆக போறேன், நான் என்னவா இருக்க போறேன், நான் எப்படி இருக்க போறேன் அப்படிங்கிறத யோசிங்க. அதுக்கு நிறைய வழிகள் பிறக்கும். ஈர்ப்பு விதியா இருக்கட்டும், பிரபஞ்சமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடவுளா இருக்கட்டும், எனக்கு எதுவுமே இல்லை, என்னோட முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது ஒரு ஆதாரம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? எதிர்காலத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்தவங்க பத்தி நம்ம தரக்குறவா பேசிட்டாங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேணாம். எல்லாருக்கும் கவலைகள், மன வருத்தங்கள் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், சரியா? அதனால அதை அப்படியே நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எதையுமே பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுட்டு நான் சொன்ன அந்த விஷயத்த பண்ணுங்க. மன நிம்மதிங்கிறது ரொம்பவே கிடைக்கும். அப்பதான் நம்ம எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ண முடியும், சரிங்களா? ஸோ
ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், இல்லை பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் வரணும் அப்படின்னு இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு இந்த மன நிம்மதி, சந்தோஷம், நம்பிக்கை, முயற்சி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இது வரைக்கும் யாருமே சொல்லாம இருந்தாலும் சரி, நான் சொல்றேன் இந்த 4 விஷயம் ரொம்பவே முக்கியம். சரிங்களா? ஸோ அது இருந்தா மட்டும்தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். வெறுமனே லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருச்சு, நான் வந்து எல்லா மெத்தடும் பண்ணிட்டேன், எனக்கு வந்துட்டு பாசிட்டிவா திங்க் பண்றேன் அப்படின்னு இருந்துட்டு அமைதியா இருந்தீங்கன்னா எதுவுமே இங்க நடக்காது. அதுக்குன்னு சில வழிகள் இருக்கு. ஸோ அதை நம்ம பண்ணணும், கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்க ஷேர் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.